ஏதாவது ஒன்று சொல்லி சிரிக்க வைக்கிறதுக்காக நான் பேசவே தவிர உன்னைய மாதிரி அழகு வட்ட பொம்பளை பிள்ளையெல்லாம் ரைட் அவுட். முதலாக வரக்கூடிய அணியினர் மருதுரை ஐயனார் செவன்ஸ் மருதங்குடி கேப்டன் மருதமணி அவர்களை வருவார். ஆயிருந்தா இந்த இடத்துல நான் அம்பேர் கபடி நடத்தி ஆகணும் மேடம். ஐயோ சோழ இளங்குயிலே அழகா தோளிருங்கும் காவிரியே சோழ இளங்குயிலே மாலை எடுத்து வாரி மச்சான நாள் பார்த்து உனக்கு மாலை தோடத்து மச்சான நாள் பார்த்து ஓஹோ ஓஹோ இந்த குந்தாணி முண்டைக்கு இந்த பாட்டே அதிகம். குந்தாணி முண்டையா? யார பத்தியா குந்தாணி முண்டை? மீ ஓடி பறத்தி நீ பையன் மகளே வந்து நங்கு நங்கு. சின்ன மணி குயிலே மண்டைய மோந்து பார்க்கல. மெல்ல வரும் மயிலே காலை உழைப்பு போடுறாங்க ஓத்தா. என்ன பர்ஃபார்மன்ஸ் போடுறோம் ஓத்தா விட்டு ஈரு பர்ஃபார்மன்ஸ் பட்டும் படாம பண்ண நல்லா சர்ச்சி மாடு மறந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வந்தா ஒண்ணுமே இல்லங்கிறீங்க. எங்கே என் ஜோடி நான் போறேன் தேடி நான் சாமிய வேண்டிறேன் கண்மணி கண்மணி சொல்ல நீ சின்ன மணி குயிலே வெள்ள வரும் மயிலே. ஹலோ ஹலோ ஹாய். 18 வயசில் என்ன படக்கும் பைத்தியத்தை தவிர என்ன பிடிக்கும் ஒத்து அஜித்தா ரொம்ப படக்கும் ஓர கண்ணால் ரசித்தால் இன்னும் பிடிக்கும் தோட்டத்தின் குருமி சத்தம் கண்ணிப்பொன் காதில் சத்தம் ரெண்டிலே மைத்த புடுங்கினா எது பிடிக்கும் 18 வயசில் என்ன பிடிக்கும் பைத்தியத்தை தவிர என்ன பிடிக்கும். ஸ்டைல் தான் சூப்பர் ஸ்டைல். ஒவ்வொரு கொத்தனாரும் இப்படித்தான் கரண்டிக்கிட்டு அடிப்பாங்க செவத்துல. வாட்டியா? எங்க கைய வைக்கிற? வாட்டியான்னு ஒரு ஜவரொட்டியா வாட்டி போடுவியா? வாட்டுவீங்களா நீங்க? இந்த சிவனூர் மற்றும் 4 கிராமத்தார்களுக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு? ரொம்ப நன்றி. எதுக்கு? ஏன்னா நான் சந்திச்சது பூரா 4 விள தாயி 5 விள தாயி பல்லு போனது அப்படித்தான் டான்ஸை 16 வருஷமா சந்திச்சேன். இப்போ 2-3 வருஷமா தான் இந்த மாதிரி ஒத்தையத்து மாடெல்லாம் போட்டு விடுறீங்க. சாரி மேடம், உங்க வீட்டில் இருக்க பசு மாடை சொன்னேன், உங்களை சொல்லல. பசுமாடு சும்மா அந்யோன்யமா இரு. அண்ணே கூப்பிடுறாரு. நீ தாராளமா போமா அவர் பச்சைப்பட்டினம் அமுக்குனாத்தே நீ பரிசு போய் வருவியோ? நீ அண்ணனா இல்ல மாமாவா? அண்ணன் தான். ₹1 சுண்டி போடு. ஹாய். தலை விழுந்தா அவன் மாமே, பூ விழுந்தா எங்க ஃபேமிலி பத்தி தப்பா பேசுறீங்க. எங்க ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலி. ஓடி வச்சுக்கலாம் முட்டைங்க வா. நீ எஜுகேட்டட் முண்டை. ஏய் ஒட்டி அந்யோன்யமா ஆடினா காலையில உனக்கு கையாட்டியில் 4 போண்டா வாங்கி தருவேன். வாட் அன்னோன்யம்? ரொம்பவும் நெருங்கி போனேன்னா தீ கம்பியை வாட்டி அதில் சுட்டே விட்டுருவேன். எதுல சுடுவ? கப்ளிங் அந்த லாங் லாக் ஏற்கனவே லாக் ஆயி பார். என் இளைஞரை புறாம் பார். நான் இருக்கும்போது பத்தி சவுண்டும் கைதட்டல் மட்டும்தான் இருந்துச்சு. நீ வரும்போது பூரா பேரும் காலை இழிச்சு வைக்கிறேன் பாரு. நோ எல்லாரும் அமைதியா ரசிச்சு நீ பாத்து பாரு. அந்த மஞ்சள் சட்டக்காரன் எல்லாம் என் தம்பியை பாரு காலை இழிச்சு வைக்கிறேன். ஏன் இப்பதான் கிணத்துல தண்ணி எடுக்க கொச்சக்காரன் நீட்டுறேன். எந்த கொச்சக்கயிற? போயிடாத உன்னை வடக்கயிறா ஆக்கிடுவாங்க. என்ன சொல்றீங்க? பெண்கள் நாள் எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, என்ன லாபம்? நாங்க ஆம்பளை எங்கெங்கேயோ போய் கால்களுக்கு கையெடுக்க ரத்தம் சிந்தி வேலை பார்த்தாலும் வீட்டில் உள்ள குழந்தைகளை பார்த்துட்டு எங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறீங்க, அது நோ ப்ராப்ளம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பொம்பளை பிள்ளையிட்டு என் ஆம்பளை பூரா ரீசார்ஜ் பண்ணி விட்டு அவனுக்கு கட்டிங் போட காசு இல்லாமல் அடுத்தவன்ட்ட கையேந்தக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ரொம்ப பேர் பொம்பளை பிள்ளை ஏமாத்தி அது என்ன பண்றது? ஏன் ஏமாத்துறேன்னா மொத்தம் எதுக்கு நீ ரீசார்ஜ் பண்ணி விட சொல்ற? அவன் ரீசார்ஜ் பண்ணி விடுற காசை அவன் ரோசார்ஜ் பண்றான், அவ்வளோதான். என்ன பண்றான்? உயிரை கொடுக்குறேன் வயிற்றுல ஒரு புள்ளைய வேற கொடுத்துட்டு போயிருக்கலையா? ஏன் பிள்ளைய கொடுக்குறேன்? எதுக்கு? இட்ஸ் கர்ப்பிணி அந்த லாங் வயிறு. லாங் வயிறு. ஆனால் அதுக்கு அந்த வயிறை பெருசாக்க அவன் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருப்பான்.
வயிறு பெருசாக்குறதுக்கு அவன் எவ்வளவு நாள் மண்டி போட்டு சீமக்கரோல நீக்குரோ படம் பார்த்துருப்போம். எதுக்கு ஏன் வயக்காட்டுல போய் உட்காந்து பார்த்துருக்காரு? ஏன் அங்கே பாக்குறாங்கன்னா அங்கேதான் சத்தம் எவேட்டா தெரியும், எவனும் வர மாட்டான். புரியலையே. அப்படித்தான் ஒருத்தன் படம் பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்து ஊர்ல ஒருத்தர் வெளியே இருந்த ஒரு வயசானவர் நோ நோன்னு கேட்டிருக்கு. சரி பட்டாக்குன்னு அவர் தூரோட புடுங்கி கீழே விழுந்து. எதுக்கு? அங்க வர அந்த பெரிய மனுஷன் சிரிக்கிறாப்லையே. கற்பனை அப்ப நாடு புழு புழுன்னு இருக்கு. நீனா யோ சேப்ரியா, ரொம்ப பேசுனீங்க. இந்த நாடகத்துல நகைச்சுவை நடிகர்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி சிரிக்க வைக்கிறதுக்காக நான் பேசவே தவிர உன்னைய மாதிரி அழகு வட்ட பொம்பளை பிள்ளையெல்லாம் ஆசை பூச ரைட் அவுட். முதலாக வரக்கூடிய அணியினர் மருதுரை ஐயனார் செவன்ஸ் மருதங்குடி கேப்டன் மருதமணி அவர்களை வர இருக்கிறோம். இரண்டாவது அணி சேப்ரியா புதுக்கோட்டை. இதோ கபடி துவக்கம். தயவு செய்து ஒரு வீரர் மட்டும் வந்துட்டாரு. பாதிக்கு 6 பேர் வாங்கப்பா, இல்லைன்னா கிராச் பண்ணிடுவோம். நேரம் அதிகமாகுது. மொத்தம் 600 டீம் வந்திருக்கு. ஃபர்ஸ்டாக முதல் முறையாக களத்தில் இறங்கக்கூடிய மருதுரை ஐயனார் செவன்ஸ் மருதங்குடி கேப்டன் மருதமணி அவர்களே. நீ கபடி விளையாட வந்தியா இல்ல கதவாளி வாட்ட வந்தியா? நீ போய் அப்படியே அப்பன் டிஃபன்ஸ் ஆடி ஒருத்தி நெஞ்சில மிதிச்சிட்டாலும் அவன் அங்கே 8 அடி பாஞ்சிருவேன். பாடா ஏங்க புடிச்சு ஒரு இலக்கை இப்படி இழுத்து வந்த அவர் என்ன ஏன் ஓடுறாரு அவரு? ஹலோ ஏய் விளையாட வர்றது எவனாவது டி-ஷர்ட் இதை போட்டு வருவாங்கடா? ஏன்னா வயக்காட்டுல கருதுக்கு பார்க்கல பிரேயர் அடிக்கிற மாதிரி அடியா மொத்த பேர் கோவத்திலையும் உன் கிட்னி அந்து போகும். மயிர் மாலை எல்லாம் ஒன்னே தாண்டி ஆயிருந்தா இந்த இடத்துல நான் அம்பேரு கபடி நடத்தி ஆகணும் மேடம். ஐயோ அது ஏன் அப்படி துணி எடுத்துட்டு வந்திருக்காரியா? அந்த துணியை வச்சு எப்படியா நான் மூஞ்சி துடைக்கிறது? நான் பைக்க போட்டு கீழே விழுகிறக்கா? விடு, அவன் கம்பு கூட துவைச்சாலும் நீ ஓங்க கூட தொட. இரு ஏன் கூட துறக்கணும்? நீ வந்து சேப்பரியா அணி புதுக்கோட்டை. இருடா அம்மா இருடா. என்ன கபடி கபடி நம்ம சிப்பிப்பார நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி கூப்பிடுறேன். இருடா இரு வாடி பேசிட்டு இருக்கா? ஐயோ இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க முதல்ல. இது கபடி போட்டு சரி கட்டி விடுறேன்னு என்ன மாமாவளை வச்சுறியா? நான் கேட்கவா? ரெண்டு அணி கேப்டனை கை விடுங்கப்பா. வெயிட் 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 நான் சொல்லவா? கை கொடுக்கணுமா? கை விடுங்க. எனக்கு இல்லடி குருமி தெரிச்சு போங்க. ஏய் அடிபடுத்த முண்டையாட்டே இருப்பா போல. டேய் அண்ணன் அண்ணன் என்னமோ நடக்க அவனுக்கு 250 ரூபா, இவனுக்கு ஒரு 300. நீ கையை கொடு. 150 ரூபாய் கையை கொடு. அவங்கிட்ட இருந்து காசை வாங்கி தானே. நீ சும்மா கையை கொடு. கையை கொடு, இல்லை உன் சுருக்கு பைய கூட கொடு. அங்கே போய் கையை கொடுக்குற நாளைக்கு ஏதாவது ஜனையாக்கி விட்டானே என்ன சொல்லக்கூடாது, பிரச்சனை ஆக்கி விட்டானே என்ன சொல்லக்கூடாது. 3 பேருமே எவி காம கொடுக்குறேன். அதுலேயும் காலிசையும் அருளையும் சேர்த்துக்கலாம் ஊட உட்காந்துருக்கேன் பாரு அலறுவல் குட்டியான மாதிரி கெட்ட ரோக்கர். அன்னைக்கெல்லாம் மணல்லே பார்க்குறேன் எட்டு போடுறேன். நம்புற மாதிரியா இருக்கு. கேப்டன் இரு அணி கேப்டனுங்களும் கை கொடுக்க போறாங்க. கிராமத்தார்கள் கை தட்டுங்க. தம்பி அந்த வார்ம் அப் மிஸ்டர் மருதமணி நீங்க 12 கப்பும் ஆடுகாலி பையன் நில்றா. ப்ரோ ப்ரோ கேப்டன் கேப்டன்றீங்களே, எங்க கேப்டன்? ரொம்ப காமெடி பண்ணாத மதுரை முத்து மாதிரி. இங்க வா இங்க வா. யாரு? ஹலோ ஏய் அப்புறம் என்ன உங்களுக்குள்ளே ரகசியம் பேசிட்டே நான் எப்படி காலி பண்றதுன்னு பாக்குறேன். ப்ரோ நீங்க வந்து இது வரைக்கும் 15 கப்பு வாங்கியிருக்கீங்க. எங்க கிராமத்துக்கு நீங்க கபடி விளையாட வந்ததுக்கு சிவன் ஒரு மக்களும் 4 ஒரு மக்கள் நாங்க சந்தோஷப்படுறோம் ப்ரோ. என்ன கப்பு? அவங்க தட்டணும்டா அவஜாரி பையன். இரு இருனே இருனே. ஒரு டீ கப்பு கூட கிடைக்காது. 2 அணி கேப்டன் கை விடுங்க. ஆஞ்ச் பூஞ்ச் டண்டட காஞ்ச் கபடி 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 கபடி. கை கொடுக்க சொன்னா நீ கையே உள்ள வர்றியா? கை மட்டும் கொடுக்கறா என்ன ஏன்டா உயிரை வாங்குறியா? ஐயோ ஐயோ எல்லாம் காக்காவளி வந்தா இரும்புல தானே கைய வைப்பாங்க. வலுப்பு வந்தா கம்பியை கொடுப்பேன்னு நீ ஊதாங்குழியே உண்டி வைக்கிற. நீங்க கம்பியில வைக்கிறேன்னு என்ன இப்படி சொன்னாங்க? நரம்பு வீக்கா இருக்கு, போய் பெட்டில் சேர்ந்துட்டு வா. லைட்டா தொட்டவனே காவாயெல்லாம் திறந்துச்சே. ஃபர்ஸ்ட் ரைட் இருடா நோக்க மாட்டேன் இருடா.
ஏங்க வேணா ஆக்கு ஃபர்ஸ்ட் ஏங்க ஃபர்ஸ்ட் ரைட் ஆக்கு பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நைட் இல்ல ஃபர்ஸ்ட் ரைடு முதலாவது ரைடு கபடி விளையாட வந்தவா ஃபர்ஸ்ட் நைட் மருதுடைய ஐயனார் செவன்ஸ் மருதங்குடி பாடி வாங்க இப்போ நான் என்ன பண்ண பாடி வரேன் ஆட்டமா ஏரோட்டமா ஆஞ்ச் பூஞ்ச் டண்டனக்கா பாஞ்ச் கபடி 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 குனிஞ்சுக்கிட்டே தம்பட்ட மாடு மாதிரி ஆச்சு இங்க அண்ணனை கவனிக்கிறியாடா ஒன்னே வச்சுக்கிட்டு என்ன ஏன்டா வாடப்படுத்துறீங்க நீங்க எல்லாம் தம்பி நல்லா இருக்கணும்டா டேய் இங்க வாடா நான் போகவா இவன் எப்படியும் காலையில ஒரு பிள்ளையோட தான் போவா என்ன ரைடு விளையாடுற ரைடு விளையாண்டு ஒன்று பாடிய தொழணும்னா ஒரு பேடி பாடிய தள்ளணுமா எங்க போய் சொல்ற இல்ல நான் போய் கப்பலிங்க நேரம் எட்டு வந்துரும் தாத்தே என்ன கபடி கப்பத்தான எடுக்குதுனே கப்பலிங்கவா கப்பா எடுக்கணும் கையில எடுக்க முடியாது போய் உங்க அப்பா வச்சிருக்க படைய கடப்பார அதை கூட்டு வந்து குத்தி பேத்துட்டு ஏன்டா ஏது கப்பு கப்பாத்து குண்டி எழுதுவோம் என்ன சொல்றாரு இவரு நீங்க விளையாண்டது போதும் நீ ஒன்று அந்த பிள்ளைய ஒன்று டச் பண்ண வேணாம் ஏன்னா அந்த பிள்ளையை நான் கஷ்டப்பட்டு சிவனூருக்கு அம்பலார் ஐயா சொல்லி அன்பாளையத்துக்கு வந்து நாடகம் பேசி இந்த நாடகத்தை கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன் அழகு வட்ட பிள்ளையா இருந்தால் நீ போய் புதுசாக பெயிண்ட் அடிக்க தெரியும் அதே மாதிரி செவத்தை தடவுற மாதிரி தடவுற என்ன மொச்சுன்னு சத்தம் கிடைச்சு அவ்வளோதான் சரி இந்த அரைக்கு 120 ரூபா சேர்த்துறேன் அவ்வளோதான் 120 ரூபாயோட 380 ரூபா சேர்த்தாரு அதை சரிக்கிட்டு வரியா பாஸ் 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 அவர் என்ன சொல்றாரு யூ யூ உங்களே அவரு லைன் பண்ணிட சொல்றாரு லைன் பண்ண சொல்ல உடனே டொங்கஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னா என்ன பாஸ் நிக்க வளர்ந்தவளே சிவப்பு பாவாடை கட்டினவளே நான் பொம்பளை இல்லை ஒரு அவன் தான் இருக்கா முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது என்னைய பொம்பளை நினைச்சாமுக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே துணியில இருக்கோம்ல யாரும் தெரியாம பிடிச்சிட்டாரு நிக்க வளர்ந்தவளே இளச்சட போட்டவளே ஓடு இக்க வளர்ந்தவளே இறங்கன போட்டவளே ஹே 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 மல்லிகை அறுபடுத்து பலவுடனே பறிச்சுட்டான் தந்தான தனநான பச்ச தந்தான தனநான தந்தான தனநான பச்ச தந்தான தனநான நாங்க ரெண்டு பேரும் எப்படி விளையாடணும் நீ ஓரம் ரெண்டு விட்டு பார்க்கணும் அடி தப்புன்னு என்ன ஓனாவுக்கு கோவம் வந்துருச்சு என்ன நான் தான்டா ஃபர்ஸ்ட் என்ன நீ ஃபர்ஸ்ட் நீ நடுவர் நீ போ நாங்க விளையாடுறத நீ பாத்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு கிட்டத்துல அண்ணனா தாத்தா போர் தட்டு போயிட்டு ஆத்தாவா அண்ணே ப்ரோ ப்ரோ என்னைக்காவது மாற்றி அடிக்க போகிற ஓலைப்பாயில் சுட்டு கொண்டு போய் எரிக்க போகிறேன் வேடா நீங்கள் பேசுனதெல்லாம் சரிதான் ஐயோ ஏக்கு அழகா அழகா இதை சொல்லி கொடுத்தேன் மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு என்னை எதிர்த்து சட்டையை பிடிக்க சொன்னவே அவன் சொல்லலைன்னா காலையில் திருவிழான பஜாரில் விட்டு இறக்கி விட்டுருவேன் அங்கே பிறகு தின்னு தான் தெரியும் இந்த மயிர்மேனே சொல்லி கொடுத்ததா அம்பலகாரதே சொன்னாரு ஐம்பது இம்மீடியட்டாக வீட்டில் போய் படுங்க வெட்டு குத்தாய் போ எங்களுக்குள்ள கபடி 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 உனக்கு தான் முறியலையடா என்ன 3 காசு முட்டை எனக்கு முடியலன்னா நீ தான் கறிக்கட்டு விடணும் நான் என்ன பண்ணேன் ஐயே, ஏன் ரெண்டு பேரும் வந்திருந்தா அடிச்சுக்கிட்டே கிடக்கு இதுக்கு போய் இப்படி அடிச்சுக்கலாமா பத்தியானே அவன் ஜன் டிவியை பார்க்க சொல்கிறான் பேசி ரெண்டு பேரும் சமாதானமா போய் அத்த மகளே பாப்போ நீ அடிக்காத நீ டோப்பு அந்த மகளே பாப்பு நீ அடிக்காத அடி சோப்பு ஹே 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 ஃபர்ஸ்ட் வந்து எந்த ரோட்லயுமே வண்டி விட்டு சைஸா பாத்துக்கிறேன் எங்க நம்ம வேகத்துல இருக்கு என்ன பல்ல இருக்கும்னு என் மண்டையை பிடிச்சி அமுக்க சொன்னது யாரு ஏய் இது மண்டையா இல்ல திஸ் இஸ் மை பேஸ் நான் நினைச்சேன் இது என்னது உள்பாட மாதிரி இருக்கு எதையோ தூக்கி போட்டு வந்துடுறேன் அன்னைக்கு அப்படித்தான் வெளியே இருந்துட்டு ஒருத்தர் நாடகம் பக்கம் வந்து ஒரு டவுசர் கழட்டி போட்டு போயிட்டு அதை போட்டு வந்துட்டு அந்த ஆள் முண்டமா இங்கே வந்துட்டேன் பாஸ் பாஸ் செய்யுங்க பிரா நான் செய்றேன் வீட்டில் போய் தனியாக செய்யுங்க தந்தான தனநானா மச்ச தந்தான தனநானா தலதானா தலதானா
பண்ற? நீ மாவு ஆட்டுற, நான் தள்ளி விடுறேன். இதுதான் பழைய உரல். அது வாட்டுக்கு உரல் சும்மா இருக்கும், கொலையை மட்டும் சுத்திக்கிட்டே வரும். மாவு வெளியவே கிறுத்து புடுன்னு தள்ளுமா, அதை கையில தள்ளி விட்டாட்டே உள்ளுக்க போகும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவரே பேசாம இருக்கிறாரு, அவர் ஆட்டுறாரு, நீங்க தள்ளி விடுறீங்க, நான் என்ன பண்ணணும்? நீதான் செவனேன்னு கடை, நாங்க கொலையை போட்டு ஆட்டிக்கிடுவோம். மூக்குத்தி போட்டவுள்ள முக்கா தொட்டு போட்டுக்காரி நான் வர ஜாமத்தில் அசதி அவடத்துல அவரை கமத்துல அந்தாடி ஹே 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 ஆடுறா. சொல்லவே இல்லை நீ. ஃபர்ஸ்ட் நான் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது நீ. நீ ஆட்டிட்ட நான் இது அப்படின்டா எண்ணெயை ரெண்டாவது பார்த்துட்டு இருந்தா நான் தண்ணி இதுக்கெல்லாம் கொண்டு வந்து கழுவி எடுத்துட்டு எதை கழுவ போறாரு? அப்புறமா யார்ச்சியை போட்டு ஆட்டிட்டு இருந்தேன். உண்மையிலேயே கிரைண்டர் நினைச்சுதான் டைலாக் பேசுறியா? சம்பளத்துக்கு அவ்வளோதான் போகணும், படிக்கட்டு வரைக்கும் தான் போகணும், பெட்ரூமுக்குலாம் நோ அலோடு ப்ரோ. உள்ள பப்பி நாய் வச்சிருக்கேன், உடனே நக்கி போடுறான். நக்கி போடுமா? அடைச்சு போடும் தானே. ஐயோ ஐயோ ஐயோ, நீ சண்டையை விளக்கி விட்டு வரையா, சண்டை எடுத்து விட்டு வரையாடி? நேரா அடிச்சுக்கிற மாதிரி தெரிஞ்சா அண்ணே. ஐயோ ஐயோ ஏய் இந்தி நான் மத்து ஐயோ. ஏய் ஐயா, அவன் மூஞ்சியை நல்லா போட்டா எடுத்துக்கங்க. இது மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா மண்ணுளி பாம்பு எங்கேன்னே அவன் முகமும் அவன் முகம் உள்ள முந்திக்கிட்டே போயிடுவேன். கட்டி பொடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பொடிடா, எந்த இடத்தில் சுகமிகாரி கண்டுபிடிப்பேன். அந்த இடத்தை கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிப்பாரா? எதுல? கொஞ்சம் அசந்து இருந்துன்னா இன்னையான ஜேஜி கிட்ட மண்ணை பூரா அள்ளியிருப்பேன் போலே. அந்த குடிக்குள்ள செண்டு வாடையெல்லாம் வருது. ஃபாரின் சென்று. அப்ப டச் பண்ணிட்டானா மேடம்? நோ நோ, மஞ்சப்பொடி தேக்கையில குஞ்சா தொட்டு அவர் என்னமோ சொல்ல வர்றாரு, என்னன்னு வாகாண்ட ஆலமரம் 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 வாகானே ஆலமரம் ஏ ஆலமரம் அங்கே விழுது பாரி நாயிர தண்ணீர நானே தானே நானே நானே தானே நானே தண்ணீர நானே தானே நானே கை நடுக்கமாகுதா தம்பி? பேக்குல மாத்திரை வச்சிருக்கேன், போட்டுக்கிறியா? அவர் வாயில முத்தம் கொடுக்க வர்றாரு. நீ கொடுக்கவே இல்லையா? அவன் மோந்துல வாத்தியா? மோந்து வாத்தாரா? அப்புறம் நான் முத்தமா கொடுக்க வந்தான், மோந்து வாத்தியா? பல்லு விளக்கிறியா, பல்லு விளக்கலையாண்டு? என் விளக்கெல்லாம் என்ன பண்ணிட போறாங்க? நீங்க அப்படியே பண்ணிட்டாலும் மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒண்ணு கேளு, உன்னை வாழையில தேடி வந்து நாடு என்று நாடு, முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்தேன் பின்னாலே முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்தேன். மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒண்ணு கேளு உன்னை வாழையில தேடி வரும் நாடு இந்த நாளே சும்மா நீ அப்புறம் என்ன இதுக்கா விட்டு வந்தா? வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வைக்காம போறீங்களே. ஜெயபிரியா, பொய் சொல்லாத. நான் என்னைக்கு வைக்கிறோம்னு நீ என்னைக்கு வைக்க சொன்ன? பாத்தியா? நீ வைக்க சொன்ன, நான் மாட்டேன்டா சொன்னேன். நீங்க வச்சுட்டாலும் புழு புழுங்க. போடா அங்கிட்டு. உனக்கு என்னடா பிரச்சனை? இங்க என்ன பிரச்சனை? அது தொட விட மாட்டேன்ற. தொட விடணும்னா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகணும். 5 வருஷமா? பாம்பு செத்து போகுமா? ஐயோ, அதுக்குள்ள பாம்பு வளர்க்குறான். இருங்க, அவர் என்னமோ சொல்ல வர்றாரு, என்ன நீங்க போயிருங்க. நீ ஒரு காலிச்சி மக. சும்மா நிப்பி நடி நடி நீ சொல்லுபடி வப்பே நடி நடி
சும்மா நிப்பேனடி நான் சொல்லுபடி வைப்பேனடி உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறி போன மாயமே பொன்னாரி பொன்னாரி இந்த காயமான போதும் எந்த காதல் என்னென்று அழுகாத சொல்லாமல் ஏக அழுகை வந்து செய்ய வர்றியா அழுகாத யோ செய்ய வரியாதையா செய்யப்படியாயா என் பேர் எனக்கு மறந்து வரும்போது செய் பிரியா அழுகாத கண்ணுல இருந்து கையை எடுக்க ராசா ஐயோ கண்ணுல அவன் காலை தூக்குறதுல கண்ணுல பொதன்னு மண்ணு விழுந்து ஐயோ இந்த கண்ணை பார்த்து தானே நான் ஆசை வச்சேன் ஐயோ நான் ஊதி பார்த்தே மண்ணு வரல ஊத்துன விளக்கண்ண வந்துச்சா வரல பிதுக்கு மருந்து போட்டு பாத்தீங்களா கொஞ்சம் அமிர்த பால் இருந்தா தர்றியா அமிர்தா பாலுக்கு நான் எங்க போறது அது என்ன எச்சப் மாடுன்னு நினைச்சியா? அது வத்து மாடு ப்ரோ. ஆரோக்கிய பால் இருக்கு, ஆவின் பால் இருக்கு, அமிர்தா பால். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. வந்தது வழியா போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் போக முடியுமா? மண்டை கொண்டு போய் எதுக்குள்ளடா விடுற? மூடைய தூக்கலாம் பார்த்தேன் வலிக்கிடுச்சு. மூடைய தூக்கிடுவேன். மூடைய தூக்குறீங்களா? தன்னான நான நன்னா தன்னான 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 மாடு புடி மாடு ஒரு அண்டா என்பில்ட் வாங்க போனவனுக்கு ஆடிக்காரு கிடைச்சிச்சா உன்னை தூக்கி அடிச்சனா சூத்துக்கு தெரிஞ்சு போங்க WWE Championship John Cena cash back down. இன்னும் தெரிஞ்சலையா அருப்பா உன்னை சோழிய முறா என்ன இப்படி நிக்குது? அவளே முடிஞ்சுச்சு தொங்கிருச்சு. ஐயோ நாடத்துக்கு எடுத்துட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? கிளி மஞ்சாரு ஹரி கஜாரு யாரு? ஜஜோ யாரு யாரியா? எங்க எட்டிக்கிட்டு ஏன்டா இளநீ விடுங்க பாக்குற டேய் எண்ணி புடுக்க பாக்குறாரா? அண்ணா 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 நீங்க நகருங்க, நான் போறேன். சோழி முடிஞ்சுச்சு கொஞ்சம் அசந்தேனா அவ்வளவுதான் பிளா பழத்தை வெட்டி இருப்பான் போல அண்ணே பாரா 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 இந்த ஒரு ரூபா அடக்குவார் பிச்சைக்கார பையமானே போடா இதை முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் 2 ரூபான்னு சொல்லியிருப்பேனே. நம்ம விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா விளையாண்டுக்கிட்டே இருந்தோம்னா நான் ஒரு ஆளே நாடகத்தை முடிச்சு போடுவேன். சரிதானே ப்ரோ? ஏய் இப்போ பேப்பர் ஒர்க் உங்களை மாதிரி திட்டுறாடா, இங்கே வாடா வா ஜெயா. நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆனாலே எனக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிரும். அவன்கிட்ட கம்பெனி கொடுத்து என்ன பண்ண போகிற? மொத்த சம்பாதிக்க காசையும் அவனுக்கு சீக்குக்கு செலவழிக்க வேண்டியதேன். நேற்று ஒன்றுக்கு இருக்கும்போது கிட்னியை காணாமல் லைட் அடித்து பார்த்தான். ஒரு கால போலம் கூப்பிட்டதுனால ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடி கிட்னியை உழவி போட்டாக மண்ணில் பிறண்டுக்கிடுச்சு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நீர் போகிறதுக்கு ஒரு லெவல் வச்சு தெரியும். அதுக்கு இப்போ அடப்பு. நீ பொத்துத்தான். ஆனால் இந்த 1 மணிக்கெல்லாம் உன்னைய எச்சி தெரிக்குது போ. இரசு அடிச்சிருச்சா? அந்த கட்டி ஓ மேலே வந்து விழுந்துருச்சா? அது ஓட்ட பொருளுக்கு அதுக்கு அப்படியே துப்புக்கான்னு எச்சி வரும்பா. ஐயோ கண்ணை கெடுத்துட்டாங்க. பிரேமுக்குள்ள வாங்க. அவன் கேமராமேனு நான் டேரக்ட். நீ ஒரு இடத்துல நிற்கலைன்னா நான் சத்துன்னு அரைஞ்சு விடுறேன். கிறுக்கு பையன் மகளே, ஒரு இடத்துல நில்லுங்க மேடம். என்ன மேடம் கோஆப்ரேட் பண்ணுறீங்க? ரொமான்ஸு லவ் ஸ்வீட்டு உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் வாங்கோலி மண்டாய்? அவன் தங்கச்சி மாதிரி தான்டா இருக்க மண்டை. வா எங்க உங்கள் பின்னாடி தொடும்போது எதுவும் நிலன்னு இருக்கா? நெறிஞ்சு முள்ளா குத்துதான் நீ தொடும்போது.
நீங்க இருங்க ப்ரோ, நாங்க அந்நியோன்யமா இருக்கோம். உங்களுக்கு என்ன ஏன் லவர் ப்ரோ? வேற ஆங்கிள் போறேன், நீ சட்டவங்க போடுற ஆங்கிளுக்கு வா. கண்ணே, உன் தொப்புளுக்கு நான் என்னையா இருப்பேன். ஆமா, வகுத்த வழி வந்தா என்ன தடவி விடுவியா? லூசு போயல, என்னடா காதல் பண்ணும்போது வந்த கவிதை வரமுனே, கவிதை மாதிரி இது பெரிய கவிதை. கவிதை வெச்சே போட்டு நக்குவம் விடுவீங்க, ஒரு சட்டியை கூட நானும் தோப்ப விடுவீங்க. இது பெரிய கவிதை. பொண்ணை ஏமாத்துறக்கா நான் சொல்லுவேன் 3 மாசத்துல அவன் கிடைக்க. அவனுக்கு அமையல என்ன எரிச்ச மசரு. உன் மசருக்கு நான் பேனா இருப்பேன். ஆமா, இல்லன்னா ஈரா கூட இருப்பேன். புடிச்சுக்கிட்டு இழுக்கட்ட உண்டு. நீ குளிக்கும் போதெல்லாம் நான் சோப்பா இருப்பேன். சோப்பா முதுகுல மட்டும் போடுவீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, இதில் கொஞ்சம் வாலியம் போய். நம்ம ரெண்டுத்துக்கும் கல்யாணம் நடக்கும்போது 12,000 பேர்த்துக்கு கறி, 20,000 பேர்த்துக்கு பொறி. உன்னைய நான் மல்லாக்க படுக்க போட்டு வேலை பார்த்துருந்து. ஐயா, அந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்கியா? முனி ஓட்டம், முனி பாய்ச்சா இருக்கு. நல்லா இருந்தேன், எல்லாருமே லூஸ் குடிச்சிட்டாங்க. இருடி, ஏடா ஆச்சு இப்போ கழுத்துருப்பேன் கோழி இறந்துட்டு கத்துற மாதிரி கத்துறிய இருங்க. கணிங்கன்னு சொல்லிட்டு குடிங்கன்று. நீ இல்லாட்ட நான் அரைச்சனா யூரின் கூட போக மாட்டேன்டா. ஆமா, பயந்துருவேன். ஒத்தையில போறதுக்கு பாத்ரூம் கூட போவோம். ஏன் அடைச்சுக்குமா? பண்ண விட்டா ஊறி போயிரும்டா. என்ன பண்ணடா? ஐ லவ் யூ ஜெயபிரியா. ஐ லவ் யூ என்னங்க? ஐ லவ் யூ உன் காதல பண்றேன். நான் மூக்குல பண்றேன். இடம் இல்லாம எதுல வேணா பண்ணு போ. வாயில குத்துவே. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்த கட்டம் பாடதையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்துக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசே. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே சத்தியமூர்த்திய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்த கட்ட பாடதம்மா ராதா மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. நீங்க தொடச்சது புடுங்கினது போதும். இங்க வா. நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை எதுவும் பிணைஞ்சிக்கிட்டு இருந்துச்சியா? ஏன் தம்பி பாட்டை நிறுத்தி விட்டீர்கள்? ஏய், ஊமிச்சு கூடு. இங்க வாடி, இங்க வாடி வந்து சொல்லடி. ஏய், நான் இங்க உசுரை கொடுத்து கத்தி பாடிக்கிட்டு இருக்கேன். அந்நியோன்யமா இருக்கீங்கன்னு நான் போய் எல்லாம் சரி பண்ணுனேன். என்னாச்சு? இல்லையே, ஏன் நான் வீடு கட்டினதுல நீ ஒட்டடை அடிக்கிற மாதிரி தெரியுது. ஹலோ, ஏன் சாங்க நிப்பாட்டிட்டீங்க? வாட்? நீ என்ன பண்ண? நான் வந்து மேடையில ஆடிட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ண? அவர் அந்த பக்கமா ஆடிட்டு இருந்தாரு, இவர் இந்த பக்கமா வந்துட்டாரு. மருதமணி தலதனூர் அம்பலம் மாரிமுத்து அம்பலமும் சிவனூர் கேஎம்டி அவர்களும் மருதமணி அவர்களுக்கு 501 அன்பளிப்பாக அளிக்கிறோம். அப்போ இவ்வளவுதானா? ஒரு சிப்ப அரிசி 1700 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்தா மீதி நான் பிரிச்சா வாங்கிட்டு போக முடியும். ஒரு சிப்ப அரிசியை எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய அம்பலகாரர் இருவருக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் மற்றும் முருகன் அவர்கள் சாரம் நன்றி நல்ல வணக்கம். 501 வந்துருச்சு. சம்பளமே அம்படுத்தேன். உன் கல்யாணத்துக்கு மொய் எழுதுறியா? எங்க அவளை காணா? வேற யாரோ தள்ளி விட்டாங்க. நம்ம 2 விட்டுட்டு ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா சம்பளம் இல்லை. ஆசையே சொல்ல நினைச்சு
தான் விட்டேனே. எனக்கு என்னமோ மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப கரண்ட்லாம் போயிதா பாட்டு நிறுத்தி விட்டாங்களே. ஏய் சார், சிவப்பாடை கட்டின செந்தட்டி மண்டை பிரியா வாடி, தம்பியோட நெருக்கமா என் தங்க வாடி, என் பவுனு வாங்க, என் வயிறை வாங்க, என் புச்சுக்குட்டி வாங்க, எங்கள் அத்தை வளர்த்த பழைய கப்பலிங்க வாங்க வாங்க. அவனோட நீங்கள் கட்டி பிடிச்சி உருண்டீங்களாடா? நீ அதோட பெருசாக செஞ்சுருப்பீங்க. வாடா, இந்தாத்தையும் கோமிய வடை வருதடி. அவன் தான் பின்னி பிணைஞ்சடிச்சு தொடச்சிட்டானடி. அவன் டிஷர்ட்டில் கோமிய வடை வந்துச்சு ஒட்டிக்கிடுச்சாடி. டேய் நீ இங்கே வாங்க ப்ரோ. ஐயோ வாசமா மாட்டிக்கிட்டோமே. நீங்கள் அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கலையா? இந்தா கத்தால வடை வருதடா. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் சென்ட் அடிச்சிட்டு வான்னு. கேட்டியா? செண்டு அடிச்சாலும் வீச்ச போய் வருது. நீ அடிச்சு விட சொன்ன, நீ அடிச்சு விட்டியா? என்ன சொல்றீங்க? நீ அடிச்சு விட்டுருந்தா அப்படி வந்திருக்குமா? என்னது? செண்டது. உன் காதலை சொல்லு, இந்த கரெக்டாக வந்து எப்படி வர்றான்னு பார்க்குறேன். யார்ட்ட சொல்ல? நாங்கள் தாண்டி பிடிச்சி 5 வரைக்கும் ஐயோ காதல். ரொம்ப நடிச்சீங்கன்னா பெட்ரோல் குண்டை வீசிடுவேன். அப்புறம் சொல்லு. ஆமா, பெரியவர் சிங்கப்பூர் வராரு, பிளேட்ல ஏற்றி விட வந்துட்டா. அப்படியே ஆனந்தம் பொங்குது. 2 பிறகு தண்ணி முட்டையை தானே சொல்லுங்க. காதல் வைபோகம். அழுகாம சொல்லு. கண்ணிலே கண்ணீர் வருதே ராசா. உட்காரு கலகம். அழகா இங்க அடிச்சா டேய், இங்க டிவியை போட்டா அங்க ரிமோட் இருக்கா தம்பி? சுடக்குன்னு கடல் நண்டு மாதிரி காலை ஒடிச்சே விடுவேன். ஏற்கனவே உடஞ்சு வயதான் கிடக்கு. சொல்லி தொலைடி. காதல் 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 வைபோகமே. அழுகாம பாடு தம்பி, மனசு தகடு. இல்லை இல்லை, இது வேணாம். இது கடைசி வரைக்கும் சந்தையை பொழப்புன்னா எங்கனையும் நிம்மதியாக காரில் போக முடியாது. அண்ணே நீ நல்லா சேர்த்து வச்சு விட்டுரு. ஆமா ஆமாடா மணி, சேர்த்து வா வச்சிருந்தா அண்ணே. ஏன்னா நீங்கள் இது சரி வராதுண்ணே. ஏன்னா ஐயோ தர்த்தினி முடிச்சு நிம்மதியே உனக்கு ஆட்ட போகுது. நானே இந்த பாடிக்கு தீனி விட முடியாமல் பாதி சொத்தை அழிச்சிட்டேன். நீ உன் பின்னாடி இருக்கிற தேயை கொடுத்துட்டு மயிரை நக்கிடுத்திரி. வா, என்ன தம்பி செய்ய போறீங்க? நீங்கள் 2 பேரும் நோய் நொடி இல்லை. எனக்கு வேணாம் தம்பி, எனக்கு வேணாம். இன்னும் சேர்த்து வைக்கவே இல்லைடா பிரைத்தினி பையமேனே. சேர்த்து வைக்கவும் இல்லை. அப்படி அதுக்குள்ளே செவதுக்குள்ள ஒரே. நீங்க அழுகாதீங்க. நீங்க வா. அழுகிறே கண்ணுல இது வருது. ஐயோ, நீங்கள் 2 பேரும் சந்தோஷம். வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறியே தம்பி. ஏய் 2 பேரும் வண்டி ஓடுறது மாதிரியா இருக்கு. எந்திரிங்களா? அர்ரா அர்ரா வாங்கடா. ஏய் வா. ஐயோ ஐயோ. நான் உன்னைய விரும்பினாலும் 1000 தான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் விரும்பிட்டேன். அண்ணனுக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவும் பெருசு கிடையாது. மதினி மதினி மதினி. ப்ரோ, ஒப்பளத்தாத்துல கையெடுங்க. அது என்ன வேலை பார்க்குறீங்க ப்ரோ? மதினி என்ன மதினி நொதினி? மதினி எப்பறம், அப்புறம் பதினி எப்படா நீ? ஒப்படைச்சாத்துனா ஓனருக்கு ஒப்படைச்சாத்து. ஏய் இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. என்ன நிலத்தை ஏமாற நீ உழுவ பாக்குறியா? கழுத்தை அறுத்து போடுவேன். ஏய், இங்கிட்டு போடா. இங்கிட்டு போ. அண்ணே அண்ணே உங்க கையத்தை பிடிச்சி. அண்ணி நம்ம காதல அழகா அழகா. இப்படி ஒரு ஆண் அழகனை நான் பார்த்ததே இல்லை. நம்ம காதல சொல்லு, ஆஹா சொல்லு, மனசார எடுத்து சொல்லு. கொஞ்சம் ஸ்ப்ரே அடிக்காம பேசு. ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டில் விடக்குன்னு உதஞ்சிருவேன். அப்படி சொல்லாதீங்க. எனக்காக அவர் என்ன வேணா செய்வார். அவர் அவரை கல்யாணம் பண்ணி நான் 16 புள்ள பெத்துட்டேன். என்ன வேணும் செய்வார். அவர் முதல் செய்யணுமே. என்ன சொல்லிட்டு போறாரு? இல்ல, உங்க அப்பா சீர்வரிசை எல்லாம் செய்யணும்னு சொல்றாரு. சீர்வரிசை நமக்கு தேவையே இல்லை. என் அழகரை பார்த்து சிரிக்காதீங்க. அவரே செய்யலாம், நான் செய்வேன். அவன் காலை பாருமா, களை கொட்டு மாதிரியா தலை பெண்டு. ஏய், அதுக்கு காலு தேவை இல்லையே. அழகா அதுக்கு காலு தேவை. இருங்க, அவர் என்னமோ சொல்லுங்க.
என்ன 2 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா எப்படின்னா இருக்கு? இல்ல 2 பேத்துக்கு அவரை மாதிரியே ஒரு ஆளங்களுக்கு இவனை மாதிரியே ஒரு என்ன மாதிரியே ஒரு பெண் குழந்தை. சேப்ரியாக்கு பிறக்கும்போது டாக்டர் நர்ஸோட 10 பேரோட இப்போ மல்லாக்க படுத்திருப்பா நிறமாச கற்பண்ணியில் இப்போ வயிற்றுக்குள்ளே வளர குழந்தை இவன் குழந்தை டாக்டர் ரெடியா நர்ஸ் எல்லாம் அலாட்டா இருங்க குழந்தை வெளியே வரப்போது நிற்பார் குழந்தை இவனை மாதிரியே வரும் இவனுக்கு ஒத்தக்கன்னு தெரியாதுல்ல குழந்தை எப்படி வரும்ன்ற டாக்டர் கத்தி எடுத்து அவன் கழுத்து எடுத்து அவன் செத்து போவான் நம் காதலை சொல்ல இருக்கவே போறாம போடுவான் மருதமணி மையம் எப்படித்தான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் பெரியப்பா எப்படியே எனக்கு கிடைச்சு போச்சு உனக்கு இல்லாம போச்சு போ காதல் வைபோகமே தம்பி இது நல்லா இல்ல நீ வண்டியில் இறங்கி போட்டுட்டு போ நீ இப்போ சொல்றி நான் தாண்டி ஓனர் இவன் செப்பனி எனக்கு வேணாம் நான் சொந்தமா நிலம் வாங்கினாலும் உழுக முடியாது நீயே வச்சுட்டு அப்பயப்ப நான் வந்து உழுகுறேன் என்னது அதுவே இன்னொருத்த வயக்காடு தாண்டா நான் 3 வருஷம் ஒத்திக்கி பிடிச்சிட முட்டேன் காதல் வைபோகம் காணோம் நாளிலே வானில் ஊர்வலமா கோடி கிளிகள் காதல் 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 வைபோகமே காணோம் நாளிலே ஊர்வலமா அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சு கோடை காலத்து பெண்கள் கொஞ்சம் மௌனமில்லை. வாடை காலத்து காலம் தாலாட்டு பாடே மலைகள் பொன்னூஞ்சல் போடே நீயும் என் கையிலாட சுகம் வீடே கூடே பூவே மேடை அமைத்து ஆயே பூவே உன்னை அணைத்தான் ஆயே கதகதப்பு துடி துடிப்பு சிறு கல்யாண பரவ காணோட நாளிலே வானில் ஊர்வலமாய் ஜோடி கிளிகள் என்ன நடக்குதுங்க எண்ணம் என்னென்று வெள்ளம் இளமை பொன்னென்று மீண்டும் எங்கும் ஆனந்தராகம் மேகலை பாடுகிறார்கள் மேகலை மூடியவோ அண்ணே என்னன்னு அப்ப இவன் நேரம் நீங்க செய்யலையா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தாங்க மூஞ்சில அடிச்சு விடுவான் அப்ப இவன் நேரம் உழப்புனது எல்லாம் நீங்க இல்லையா ரொம்ப நடிக்காது எத்து போல புடிங்கி புரிய மயிர் மலை நல்லா இருந்துச்சா ரொம்ப வலிக்குதா மெதுவா ஜேவா அவர் கேட்கிறார் இந்த அண்ணியை மட்டும் நீ கை விட்டுறாத கையை விடவே மாட்டேன் தம்பி நீயே சொன்னாலும் நான் கையை விட மாட்டேன் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அண்ணி இவரை நீங்க நம்புறீங்களா தம்பி கையை அங்க வரைக்கும் போகுது என்ன உங்க பழக்க வழக்கமே சரியில்லை பழக்க வழக்கமே சரியில்லை அண்ணின்னு எங்க வரைக்கும் பால்டப்பா வரைக்கும் போறேன் உன் பழக்கமே எனக்கு துப்பா புடுக்கல ஆமா நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் சேர்ந்துருங்க அண்ணே நீ கை விட்டு போக மாட்டீல ஐயோ கையை விட மாட்டேன் விடவே மாட்டேன் உள்ள 1 ரூபா அடக்குவார் பிச்சைக்கார பையில வருமுறை போடி அங்க. ஆகே முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி திறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாகே முத்துக்கு முத்தாகே
பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஊர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஊர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் பொண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமடா நூறாண்டு காலம் வரை எங்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக